கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34 அதிகாரம் 16 வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத புஸ்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்துல தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர், எப்படி செயல்பட்டார், ஜனங்களுக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார், இந்த பூமி எப்படி உண்டாக்கினார், மனிதர்களை எப்படி உண்டாக்கினார், மரம் செடிகளை எப்படி உண்டாக்கினார் என்று இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் இந்த வேத புஸ்தகத்தை நேசித்து வாசிக்க வேண்டும். இதன் மேல அன்பு கூறி வாசிக்க வேண்டும். கடமைக்கு வாசித்தால் உங்களுக்கு இது புரியாது, நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது, அதனுடைய உள்ளான அர்த்தங்களை விளங்க முடியாது. நீங்கள் இதை வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்தா ஒன்னும் ஜோடி இல்லாத இருக்காது. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு என்ற பெயரிலே வருகிறார், பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் என்று வருகிறார். வேதத்தை உலகத்தை உண்டாக்கும் போது தேவனாகிய கர்த்தர் என்கிற பெயரில் வருகிறார். அப்போ இதன் அடிப்படையா நம்ம வாசிக்கும் பொழுதுதான் இது எப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கிறார், இவர் நமக்கு என்னெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் ஆறுதலுக்காக, வெறும் ஆசீர்வாதத்துக்காக இந்த வேதத்தை வாசிக்க கூடாது. நம்ம இருதய உணர்வுக்காக வாசிக்க வேண்டும், சிந்தனைக்காக வாசிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்காக நாம் வாசிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது அந்த ஆவி அவைகளை சேர்க்குமா அப்படின்னா, உங்களை சரியான இடத்துல இந்த உலக பிரகாரமாய் கானான் தேசம், ஆவிக்குரிய பிரகாரமாய் பரலோக ராஜ்யம், இந்த ரெண்டிலும் போய் இந்த ஆவி சேர்க்கும் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய புஸ்தகத்தை வாஞ்சையோடு வாசிங்க, ஆண்டோட்ட அந்த காரியத்தை கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி தேடி வாசிக்க கிருபை தாரும். அதிகமாய் வேத தியானத்துல அமர கிருபை தாரும். நல்ல ஜெபிக்க கிருபை தாரும். ஆராதிக்க கிருபை தாரும். ஆண்டவரை பற்றி அறிந்து சாட்சியா இருக்க கிருபை தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.